ஸோ லாஸ்ட் எபிசோட்ல ஹெட் வந்து ஹீரோயினுக்கு லிஃபே அப்படிங்கிற ஒரு புது நேம் கொடுத்துருப்பதை பார்த்தோம் இல்லையா? இப்போ அதை பத்தி எரின்ட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அட் த சேம் டைம் இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்குன்னு ஒரு ரூம் அலோகேட் பண்ணிருக்காங்க. ஹீரோவும் அவனோட ரூமுக்கு வர ட்ரை பண்ணிருப்பான். பட் இந்த லான் இருக்கா இல்லையா? அவன் என்னன்னா அவரோட கார்ட்ஸ் கூட வந்து ஹீரோ உள்ளக்க போக கூடாது, நீ வேற எங்கேயாவது போய்க்கோ அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அவனோட திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. பிகாஸ் பக்கத்துல தான் டங்ஷி ரூம் இருக்காமா. அவன் ஒரு இளவரசன், அவன் ரூமுக்கு பக்கத்துல நீ இருக்கக்கூடாது, நான் தான் இருப்பேன், எனக்கு இந்த ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட பிரச்சனையே. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு எலியனுக்கும் கோவம் வருது. அவங்க வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல டங்ஷியுமே வந்துட்டான். அவனுக்கு ஆக்சுவலா ஹீரோ தான் பிடிக்கும். ஹீரோ கூட எப்படி பார்ட்னர் ஆகலாம்னா அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் எப்படி பண்ணுவோம் அகைன் அவளை திட்டுறான். ஸோ இவன் வேற வழியே இல்லாம விட்டுட்டு கிளம்பிட்டான். ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவனோட அந்த பேக்கை எடுக்கிறான். ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு போல போச்சு. இதை அவ பார்த்துட்டாளா, கண்டுபிடிச்சிட்டாளா அப்படின்னு அவன் ஷாக் ஆகிற. அட் த சேம் டைம் இங்க ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளும் அவளோட ரூமுக்கு வந்திருப்பான். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆளுக்குமே நல்ல பெரிய ரூமா தான் கொடுத்துருக்காங்க, தாராளமா இருக்கு. அவ ரூம்க்கு வந்த அடுத்த செகண்டே அவ பேக்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறா. என்னன்னு பார்த்தா அது அந்த ஃபேஸ் மாஸ்க் தான். இதை போட்டுட்டு தானே ஹீரோ வந்து அட்டாக் பண்ணியிருப்பான். ஸோ கண்டுபிடிச்சிட்டா இவன் தான் அப்படின்ட்டு. அடுத்த செகண்ட் யோசிக்கல, நேரா ஹீரோ பார்க்க தான் வரா. அவங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்க வந்துட்டேன், ஆமா இது ஒண்ணுட்டா என்ன அப்படின்ட்டு. அந்த ஃபேஸ் மாஸ்கை எடுத்து காட்டவும் ஹீரோக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. டக்குன்னு கத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. நீ எதுக்காக என்னை கொல்ல ட்ரை பண்ற, சொல்லு, நீ எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு பயங்கரமா கேட்க அவன் சடனா என்ன பண்ணிட்டான், பேசாம என்னை குத்தி கொன்று, ஏன்னா உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் கண்டிப்பா ஷன்காவோட உயிர் போயிடும், அதுக்கு நானே பேசாம செத்து போறேன் அப்படின்ட்டு அந்த கத்தியாலே அவன் நெஞ்சில குத்திக்கிட்டான். இவ பயப்படலாம் இல்ல. என்ன நீ சிம்பதியை கிரியேட் பண்றியா? இந்த நடிப்புலாம் என்கிட்ட வேலை செய்யாதுங்கிறா. இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன். எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. நான் நிஜமாவே உனக்குள்ள தான் வந்தேன். அது உண்மைதான். ஏன்னா எனக்கு அண்ணனோட உயிரை காப்பாற்றணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். பட் அதுக்கான ரீசன் என்னால சொல்லவே முடியாது. பேசாம உனக்குள்ள ட்ரை பண்றதுக்கு நானே இங்க செத்து போயிறேன் அப்படின்ட்டு இன்னும் ஆழமா இறக்கிக்கிட்டே இருக்கான். ரத்தம் வேற ஊத்துது. வீக் ஆக ஆரம்பிச்சிட்டான். அதோட லாஸ்டா அந்த கத்திய உருவி இதை நீ எடுத்துட்டு போயிறேன்னா, ஏன்னா இந்த காலேஜ்ல இது எதுவுமே அலோடு கிடையாது, நீ இதை கொண்டு வந்தேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உனக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ நீ போயிரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு மயங்கிட்டான். இவளுக்கு என்னன்னா சரி போய் தொலை, எப்படியாவது போன விட்டுட்டு போயலான்னு தோணுது. ஆனா நம்ம பொண்ணு தான் நல்ல பொண்ணாச்சே, மனசே கேட்கல. வந்து தொட்டு பாக்குறா, மூச்செல்லாம் வேற லைட்டா இருக்கு, இருந்தாலும் நல்லா அடிபட்டுருக்குல. ஸோ என்ன பண்றா, அந்த ட்ரெஸ்ஸை விளக்கிட்டு அந்த காயத்தை பார்த்தா நல்லா ஆழமா இருக்கு. ஆனா அந்த ஒரு காயம் மட்டும் கிடையாது, உடம்புல நிறைய காயங்கள் இருக்கு. அவன் சொல்லியிருப்பான், நான் சின்ன வயசுல இருந்து ஓடிட்டே தான் இருக்கேன், உயிரை காப்பாத்துறதுக்காக ஓடிட்டே இருக்கேன், இந்த லாங் மீன் ஹால்ல இருந்து எல்லார்கிட்டையும் தப்பிச்சு ஓடிட்டே தான் இருக்கேன். இப்ப அண்ணனுக்காக ஓடுறேன், ஆனா இதுக்கு மேல என்னால முடியல, நான் பேசாம செத்துறேன்னு சொல்லி தான் குத்தியே இருப்பான். நிஜமாலே இவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்ல அப்படின்னு தோணுது. இவகிட்ட வேற அந்த மருந்து இல்ல, மாத்திரைகள்லாம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இப்ப இதை கொடுத்தாதான் ஹீரோட உயிரை காப்பாற்றவும் முடியுமா, அந்த காயமும் சீக்கிரம் ஆறும். அதனால ஒரு வழியே இல்லாம அதெல்லாம் கொடுத்து அவளே நைட்டு ஃபுல்லா அவனை பார்த்துக்கிட்டா. காலையில எந்திரிச்சு பாக்குறான், அவனுக்கு நல்லா தெரியுது ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருக்கான்ட்டு. அதை பார்த்துட்டே இருந்தவன் அகைன் மயங்கிட்டான். அந்த டைம்ல இவனுக்கு அந்த திரும்ப அதே விஷுவல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க மாதிரியும், ஹீரோயின் வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரியும், அவளோட ஃபேஸ்லாம் வர்ற மாதிரியும் இப்படியே வந்துகிட்டே இருக்கு. சடனா கண்ணை முழிச்சிட்டான். ஹீரோயின் பாக்குறா, நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்தேன்ல, எனக்கு அதுக்கான காசு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கா. அது வந்து அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறான். ஒன்றும் வேணாம் வேணாம் படு, என்னமாச்சும் பண்ணு, நான் கிளம்புறேன்னு கிளம்புறப்ப கரெக்டா வரான். ட்ரெஸ் இருக்கு, எல்லாருக்கும் யூனிஃபார்ம்லாம் இருக்கு போல, அததான் கொண்டு வந்திருக்கான். இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது பார்க்கவும், என்ன நைட்டு ஃபுல்லா ஒண்ணா இருந்தீங்களான்னு கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓ ட்ரெஸ் வந்துருச்சா, அப்ப என்னோடது கியூட்டா இருக்குல்ல அப்படின்ட்டு அடுத்த செகண்ட் கிளம்பிட்டா. கட் பண்ணா எல்லாருமே கிளாஸ் ரூம் வந்துட்டாங்க. இவங்களோட கிளாஸ் ரூம் எப்படின்னா சும்மா ஒரு ரூமாலாம் இருக்காது. கிட்டத்தட்ட பறந்த வெளியில அடுக்கடுக்கா இருக்க இடத்துல தான் ஒவ்வொரு ஆளுங்களும் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒரு பொண்ணை பார்த்து பேனு பாக்குறாங்க. யாருடான்னு பார்த்தா ஹீரோயின் தான். ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் பையன் மாதிரியே சுத்தி இருந்திருப்பா. பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணுக்கான ட்ரெஸ்லாம் போட்டு ஹேர்லாம் ஃப்ரீயா விட்டு ரொம்ப அழகா ஓடி வந்துட்டு இருக்காளா. எல்லாருமே அப்படியே மறந்துட்டாங்க. ஈவன் டாங்ஷிலேருந்து ஹீரோலாம் அவ்வளோ ஆச்சரியமா பாக்குறான். கிட்டத்தட்ட சைட் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப இப்போ ஒரு ஆள் வந்து ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மிஸ்டர் ஹூ தான் இன்னைக்கு வந்து வரதா இருந்திருக்கும், ஆனா அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால நான் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன். ஒரு பெரிய வீரனுக்கு என்ன முக்கியம்னா அவனோட ஸ்வாட், அந்த ஸ்வாடை வந்து நல்லா யூஸ் பண்ண தெரியணும். ஸோ உங்களுக்கு இன்னைக்கான பயிற்சி ஸ்வாடு தான். அந்த ஸ்வாடை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க, அது உங்க கண்ட்ரோலுக்கு நீங்க வர வரைக்கும் உங்களுக்கு வந்து சாப்பாடு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு எல்லாரையும் ஒரு தனியான இடத்துக்கு, ஒரு தனியான மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்கதான் பயிற்சிலாம் நடக்கும் போல. அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்வாட் இருக்கு. ஆக்சுவலா ஹீரோயினோட ஸ்வாடை பார்க்கல, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மரத்தோட வேர்கள் மாதிரி இருக்கு. எல்லாருமே ஆளாளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படின்னா, நம்ம இந்த ஹாரி பாட்டர்ல எல்லாருக்கும் ஒரு தொடப்பக்கட்டை இருக்கும். அந்த தொடப்பக்கட்டையில நீங்க பறக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் இருக்கும்ல, சேம் அதே தான். இந்த வாழை அவங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும். அந்த வாழை யூஸ் பண்ணி இவங்க என்ன வேணா பண்ணலாம். அந்த மாதிரி தான் இது. எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயின்க்குலாம் சுத்தரம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் அந்த வாள் எந்திரிக்க கூட மாட்டேங்குது. பட் இங்க ஹீரோ அவன் தான் கை வந்த கலைஞனாச்சு. வந்த அடுத்த செகண்டே அந்த வாளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு அந்த வால்ல ஏறி அங்கேயே பறந்து போயிட்டான். அவன் பாட்டுக்கு போயிட்டான். பட் எல்லாரும் அதை ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டங்ஷியுமே கிளம்பிட்டான். பட் ஹீரோயினுக்கு என்னன்னா எப்படியாவது யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்டாவது போயிடலாம்னு நினைச்சிருப்பான். பட் கட் பண்ணா கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க, எல்லாரும் போயிட்டாங்க போல. இவளால அந்த வாழை ஒண்ணுமே பண்ண முடியல. பசிக்க வேற செய்யுது. பயங்கரமா பசிக்குது. என்ன பண்ணன்னு தெரியல. இவ மட்டும்தான் இருக்கா. இந்த வாளை வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த வால் மூலமா பறந்து போனா மட்டும்தான் உண்டு. என்ன பண்ணன்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருக்கப்ப கட் பண்ணா ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் இங்க வந்திருக்கான் போல. அவளுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். பட் குடுக்க வந்து மனசு வர மாட்டேங்குது. ஆக்சுவலா நிஜமாலே இவன் மேல கன்சர்ன் இருந்து கொண்டு வந்தானா,
இல்ல இவள கரெக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்தானா? ஐ மீன் இவ வந்து நம்மள திரும்ப நம்பணும் அப்படின்னு நெனச்சு கொண்டு வந்தானா அப்படின்னு தெரியல. அதே பார்த்துட்டு இருக்கப்ப, சடனா அவ வந்து ஒரு குளத்துக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்திருப்பாளாம். அந்த குளத்துக்குள்ள இருக்க ஒரு செடி இவள டக்குனு புடிச்சு இழுக்குது. இவன் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பான். அடுத்த செகண்டே போய் அவள காப்பாத்திட்டான். கட் பண்ணா இப்ப நைட் டைம்ல காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த குளத்துல ஒரு மீன் இருந்திருக்கும் போல, ஒரு மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் தான் இவள இழுத்துருக்கு. பட் மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மான்ஸ்டரே கொன்னு இப்ப சமைச்சு சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. நீ என்ன பண்றன்னு தெரியுதா? நீ பாட்டுக்கு இது என்னன்னே தெரியல. என்ன மான்ஸ்டர்ன்னே தெரியல. நீ இத சாப்பிட ரெடி ஆயிட்டு இருக்க அப்படிங்க. பசிக்குதுல, சாப்பாடு முக்கியம் இல்ல. அதோட நீ என்னை காப்பாத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கப்பயே சாப்பிட போயிருப்பான். அதுக்குள்ளேயே கரெக்ட்டா நம்ம டங்ஷி இருக்கான்ல, அவனுக்கும் நல்லா தெரியும். இவன் இங்க தான் இருக்கான்ட்டு. ஸோ சாப்பாடுலாம் கொண்டு வரான். அத பார்க்கவும், வாவ்! அப்படின்னு சாப்பிட போறான். அப்பதான் டங்ஷி பார்க்குறான். என்ன நீ இது என்ன மாஸ்டர்ன்னே தெரியலையே. ஐயோ! இத நீ சாப்பிட்டுட்டியா? அப்படின்னா அதோட சோல் உன்னை விடவே விடாது. அது கண்டிப்பா உன் மேல ஏறிருமே அப்படின்னு அவன் சொல்லிட்டு தான் இருக்கான். சடனா பார்த்தா அந்த ஃபிஷ் இருக்குல்ல, அந்த ஃபிஷ்ஷோட ஸ்பிரிட் எனர்ஜி அங்க வானத்துல வருது. போச்சு. இப்ப இது நம்மள அட்டாக் பண்ண போகுது அப்படின்ட்டு 2 பேரும் அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. பட் அது என்னன்னா டைரக்ட்டா ஹீரோயின் உடம்புக்குள்ள போயிருச்சு. அப்படியே குனிஞ்சுட்டா. இவங்க 2 பேரும் "ஏய் டங்ஷி என்னாச்சு? நீ ஓகே தான?" அப்படின்னு சொல்லி கிட்டக்கு வர டங்குன்னு 2 பேரும் மூஞ்சிலயும் குத்திட்டா போல. கட் பண்ணா இவள எப்படியோ கூட்டிட்டு வந்து ரூம்ல படுக்க போட்டுட்டாங்க. பட் அவ உடம்புக்குள்ள இருக்க அந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லையா? ஃபிஷ்ஷோட சோல் அது என்ன பண்ணுது பயங்கரமா வந்து இவள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் அவங்களோட எனர்ஜிய யூஸ் பண்ணி அவள இப்போதைக்கு மட்டையாக்கி படுக்க வச்சுட்டாங்க. ஆனா இவங்க 2 பேர் கண்லயும் சரியான அடி. இதுல வேற ஹீரோ எஸ் ஆகலான்னு பார்க்குறான். எங்க போற? இங்கேயே இரு. இங்கேயே படுத்து தூங்கு அப்படின்னு டங்ஷி இங்கேயே படுக்க வச்சுட்டா. அதோட இது டங்ஷி ரூம் தான். கட் பண்ணா காலையில காமிக்கிறாங்க. மேடம் எந்திரிச்சுட்டாங்க. இப்ப அந்த சோல் வந்து வெளிய போயிருச்சு போல. நார்மலா இருக்கா. அதோட 2 பேத்துக்கும் சாரி, தேங்க்ஸ் அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு இருக்கப்ப, இந்த லாமியா உள்ளக்க வந்துட்டா. இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க? அப்படின்னா எல்லாரும் ஒண்ணா தூங்குனீங்களா? என்ன நடக்குது இங்க? அப்படின்னு அவ கொந்தளிக்கிறா. ஆக்சுவலா டங்ஷிக்கும் லானியாவுக்கும் இடையில எதுவும் லவ் ஓடுதா என்னன்னு தெரியல. ஏன்னா இவன் என்ன பண்ணாலும் இவன் கோவப்படுறான். பட் இவள ரொம்ப தண்டிக்கலாம் மாட்றான். வெளிய பார்த்தா ஒரே சவுண்டு ஐயோ! போச்சே போச்சே அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா இவ வந்து ஒரு ஃபிஷ்ஷ கொன்னு சமைச்சிருப்பா இல்லையா? அது இங்க இருக்க ஒரு ப்ரொஃபசர் வளர்க்குற மீனாமா. அது போச்சுன்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. ஆனா அவங்க வந்து ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. பட் சாப்ட்டுருக்க மாட்டாங்க. இப்ப பார்த்தா வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கு. யாரோ சாப்ட்டுருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதான் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. இது எப்படி இருந்தாலும் 80 வருஷம் உயிரோட இருக்கும். ஆனா ஒண்ணு இத யார் சாப்ட்டாங்களோ, அத அதுவே கண்டுபிடிக்கும் அப்படின்ட்டு அதோட ஸ்பிரிட் இருக்குல்ல, அத வர வைக்க ட்ரை பண்றாரு. அதுவும் வருது. நேரா ஹீரோயின் கிட்ட போகும்ன்னு பார்த்தா, அதுக்கு பதிலா அங்க இருக்க ஏதோ ஒரு மரத்துக்கு பின்னாடி இருக்க ஆள் பக்கத்துல போகுது. யார் அது அப்படின்னு போய் பார்த்தா, அவர் தான் மிஸ்டர் ஹூ போல. அவர பார்த்தோனே இந்த புரொஃபசர் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. "ஓ சார் நீங்களா? நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். பரவால்ல என்னோட மீனுக்கு ஒரு நல்ல இடம் தான் கிடைச்சிருக்குன்னு" புகழ்ந்து தள்ளுற ஹீரோயின் பார்க்குறா. "சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவர் உங்க மீன சாப்பிட்டுருக்காரு. ஆனா நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்கங்க? அட சும்மா இரு. இவரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா?" அப்படின்ட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது. இவர் தான் மிஸ்டர் ஹூன்ட்டே. ஆனா இந்த ஹூ என்ன பண்றாரு, ஹீரோவ பார்க்குறாரா, பார்த்த உடனே ஒரு ஷாக் ஆகுறாரு. இது அவன் தானா அப்படின்ட்டு. ஹீரோக்கு எப்பவுமே ஒரு விஷுவல் வருது இல்லையா? அவன் ஒரு டீமன் மாரி ட்ரெஸ் போட்டிருக்க மாரியும், அவன்கிட்டேருந்து ஒரு ஏதோ ஒரு எனர்ஜி வர மாரியும், யாரோ அட்டாக் பண்ற மாரியும், அதே சீன இவரே யோசிச்சு பார்க்குறாரு. இது இவன் தான் அப்படிங்கிற மாரி கன்ஃபார்மும் பண்றாரு. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இது இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. கட் பண்ணா இன்னைக்கு இவரோட கிளாஸ் தான் போல. எல்லாருமே வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, "இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான டெஸ்ட் இருக்கு" அப்படின்ட்டு தனியா அந்த ட்ரெய்னிங் பிளேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டாரு. என்னடா பண்ண போறாருன்னு பார்த்தா, அங்க நெறைய வால் இருக்கு அந்த குளத்துல. அது எல்லாத்தையும் வச்சு இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. யாருக்குமே எதுவுமே புரியல. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே இப்படி ஒரு பிராக்டிஸா அப்படின்ட்டு. ஆனா எல்லாரும் வந்து டேலண்டான பெர்சன் தானே. அதனால ஆளாளுக்கு சமாளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஹீரோயின் இருக்கா இல்லையா? அவ தான் பாவம் எல்லா பக்கமும் பறந்து பறந்து அடி வாங்கிட்டு இருக்கா. இதுல ஒரு வால் வேற அவ கைய லைட்டா கீறிடுச்சு. இவளால தான் இன்னும் அந்த அவளோட அந்த ஸ்வாடே கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லையா? ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருப்பா. அந்த டைம்ல ஒரு வாள் வந்து பறந்து வரவும், அது அவ கையில லைட்டா கீறிருச்சு. பட் கீறினப்ப அந்த ரத்தம் வந்திருக்கும்ல, அந்த ரத்தம் அவ கையில இருக்க அவளோட ஸ்வால்ல படுது. பட்ட அடுத்த செகண்டே அதுலேருந்து அப்படியே எனர்ஜி வெளிய வர ஆரம்பிக்குது. அவ இத கண்ட்ரோல் பண்ணுவான்னு பார்த்தா, இது அவள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. அது பாட்டுக்கு பறந்து போகுது. இவளுக்கு ஒண்ணும் புரியல. ஆங்காங்கன்னு அவ பாட்டுக்கு பறந்துகிட்டு இருக்கா. பட் எல்லா பக்கமும் ஸ்வாட் வந்து பறந்துட்டே தான் இருக்கு. எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஹீரோலாம் அசால்ட்டா அடிச்சு தூக்குறான். இவரு பார்த்துட்டே இருந்தவரு வேணும்னே ஹீரோ மட்டும் தனியா அட்டாக் பண்றாரு. அவனுக்கு ஒரு மாரி நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. பறந்து விழுந்துட்டான். பட் அந்த டைம்னு பார்த்தா, நம்ம டங்ஷி இருக்கான்ல, அவன் தான் வந்து புடிச்சுட்டான். ஆனா ஹீரோயின் பாவம் பறந்து போய் பொத்துன்னு உழுந்தது தான் மிச்சம். ஃபைனலி எல்லாருமே ஓரளவு நல்லாவே ஃபைட் பண்ணிட்டாங்க. அவரும் ஹீரோயின பார்த்து, "நீ இன்னும் ஸ்வாட கூட கண்ட்ரோல் பண்ணல. அப்படிங்கிற மாரி நக்கலா பேசிட்டு போறாரு. எல்லாருக்கும் என்னன்னா, "என்ன இவரு மொத நாள் இப்படி பண்றாரு?" அப்படிங்க. ஆமா, அவர் 30 வருஷத்துக்கு மேல இங்க இருக்காராமா. ரொம்ப டேலண்டான ஆளு அப்படிங்கிற மாரி எல்லாரும் பேசுறாங்க. இவன் அடுத்த செகண்ட் என்ன பண்றான்னா, அந்த பறக்கிறது, தாவுறது அப்படின்னு எல்லாத்தையுமே சாப்பாடா செஞ்சுட்டு வந்து அவருக்கு படையல் வச்சுட்டு இருக்கா. பார்க்குறாரு. "நீ என்னம்மா? நீங்க என்ன வந்திருக்க?" அப்படிங்க. "அது ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு சின்ன டவுட். இத மட்டும் கிளியர் பண்றீங்களா?" அப்படிங்கிறேன். என்னன்னு பார்த்தா, அந்த வரைபடம் இருக்கு இல்லையா? அந்த சீனியர் பிரதரோட வரைபடம். அந்த சீனியரோட ஃபோட்டோவ எடுத்து காமிச்சு, "இவர நீங்க பார்த்துருக்கீங்களான்னு?" கேட்கிறா. இது என்ன இவ்ளோ கேவலமா இருக்கு? "யார் இத பண்ணாங்க?" "என்னோட மாஸ்டர் தான். அவர் பேரு வீகன்" அப்படின்னு சொல்லவும், இவரோட ஃபேஸ்ல அப்படி ஒரு ஷாக் ஆகுது. இருந்தாலும், "இல்லையே எனக்கு யாரையுமே அப்படி தெரியாதே" அப்படிங்கிறாரு.
ஓ! அப்படியா? அவர் தான் இங்க அனுப்புனாரு. இங்க சொன்னாரு. இங்க என்னோட சீனியர் இருக்கதா சொன்னாரு. இதுதான் ஒரு ஃபோட்டோ. அவர் தான் வரைஞ்சு குடுத்தாரு அப்படின்னு இன்னும் ஷாக் ஆயி, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? இப்படியா வரைவாங்க? இப்படிலாமா இருக்கு? இப்படிலாம் ஒரு மனுஷன் இல்லவே இல்ல அப்படின்னு பயங்கரமா கொந்தளிக்கிறாரு. பட் இவரு ஷாக் ஆகுறதும், டென்ஷன் ஆகுறதையும் பார்த்தா, மேபி இவர் தான் ஹீரோயின் தேடிட்டு இருக்க சீனியரா கூட இருக்கலாம். அது என்னன்னுலாம் தெரியல. ஆனா இப்ப என்ன சொல்லிறாருன்னா, இப்படி ஒரு ஆள்லாம் இந்த இடத்துல இல்லவே இல்ல. நீ தேடி போறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பிட்டாரு. ஹீரோயினுக்கு என்னடா! அப்ப நிஜமாலே நம்ம மாஸ்டர் எதுக்காக நம்மள இங்க சொல்லியிருப்பாரு? அவரு தேடக்கூடாதுன்னு நெனச்சிருப்பாரோ! அப்படிங்கிற மாரி தான் டவுட்டா இருக்கு. இப்போ வரைக்கும் அவர் எங்க போனாருன்னு வேற தெரியல. அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட இவகிட்ட மெடிசின் இல்லன்னு நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா? இவகிட்டயும் ஸ்பிரிட் எனர்ஜியும் இல்ல. இவளுக்கு அடிபட்டுச்சுன்னா கூட கியூர் ஆகுறதுக்கு கண்டிப்பா மெடிசின் வேணும். ஆனா அது இங்க இருக்க ஆட்கிட்ட போய் வாங்கணும்னா, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. சூஸ் இருக்கார்ல, அவர் தான் இங்க இருக்க அந்த ஹெல்த் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு. அவர்கிட்ட தான் நெறைய மூலிகைகளும் இருக்கு. இந்த மருந்து பொருட்களும் இருக்கு. அவர்கிட்ட போய் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா புடிச்ச ஆள் போனா, கண்டிப்பா குடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்களா, அந்த டைம்ல ஹீரோ கிராஸ் பண்ணி போறான். அவருக்கு தான் ஹீரோ ரொம்ப புடிச்சு போச்சே அவன்கிட்ட இருக்க பவர பாத்து. அதனால ஹீரோவ கூட்டு போய் இவனுக்கு அடிபட்டுச்சு கொஞ்சம் பாருங்க அப்படிங்க. அவரும் செக் பண்றாரு. அவனோட ஹார்ட் கொஞ்சம் வீக்கா இருக்க மாரி இருக்கு. ரீசனா உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சான்னு கேட்க, ஹீரோயின் என்ன நெனச்சுக்கிறான்னா, அந்த கத்தி வச்சு குத்துனான்ல அதனால நெனச்சுக்கிறா. பட் ஹீரோக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இவன் சண்டை போட்டுட்டு இருந்தப்ப அந்த ஹூ இவன அட்டாக் பண்ணியிருப்பாரு இல்லையா? அத ஹீரோ நல்லாவே நோட் பண்ணியிருப்பான். இப்போ வரைக்கும் அவனுக்கு ஒரு டவுட் தான். எதுக்காக அவர் நம்ம அட்டாக் பண்ணாரு அப்படின்ட்டு. அத யோசிச்சு பார்க்குறான். பட் இதான் சாக்குன்னு இவன் என்ன பண்ணிட்டான், அவர் சரி பண்ணிட்டு இருக்கப்பயே அங்கிட்டு போய் அவளுக்கு தேவையான எல்லா மெடிசினுமே எடுத்துக்கிட்டா. எல்லா மூலிகையும் எடுத்துட்டு வரப்ப, அங்க பார்த்தா ஒரு மரக்கட்ட மாரி இருக்கு. பட் அது கிரீன் கலர்ல ஜொலிக்குது. அத பார்த்துட்டே இருந்தவ அத தொட்டுட்டாளா, சடனா அந்த கிரீன் கலர் ஜொலிக்கிறது போய் சும்மா மரக்கட்ட மட்டும் இருக்கு. இத அவர் நோட் பண்ணிட்டாரு. கதர்றாரு. போச்சு, போச்சு. இது டிஃபைன் ட்ரீ. என்னோட தெய்வீக மரம். அது போச்சுன்னு சொல்லி ஒப்பாரி வைக்க ஹீரோ பார்க்குறான். சார் இது போலி சார். இது போலி சார். உங்கள ஏமாத்திருக்காங்க அப்படிங்கவும், போச்சுடா நான் கிட்டத்தட்ட 1000 வாட்டி தோத்து போயிட்டேன்னு அழுகுறாரு. ஹீரோயினுக்கு புரியல. டிஃபைன் ட்ரீயா? அது என்னது இது? அப்படின்னு அத பத்தி கேட்கிறா. அப்பதான் அவர் ஒரு கதைய சொல்றாரு. கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீமன் வந்தானாமா. அதுவும் இந்த தெய்வீக மரத்து கூட தான் வந்தானாமா. எதுக்குன்னா இந்த உலகத்த ஒட்டுமொத்தமா அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு. ஆனா அப்ப இருந்து இந்த ஊய நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த டங்மிங் கூட அங்கிருந்து தானே வந்திருப்பாரு. அவர் இருக்க அந்த கோட்ல இருக்க ஒரு மாஸ்டர் தான் அந்த டீமனே அழிச்சாராமா. அந்த ஸ்டோரிய சொல்லவும், இங்க ஹீரோ இருக்கான் இல்லையா? அவனுக்கு என்னன்னா, அந்த மாஸ்டர் இவன் கூட சண்டை போடுற மாரி இருக்கு. அதுவும் அந்த மாஸ்டருக்கு பின்னாடி நம்ம நைன் டெயில் ஃபாக்ஸ் ரியான் இருக்கான்ல, அவன் அந்த பவர யூஸ் பண்ணி தான் அந்த மாஸ்டர் ஹீரோ கூட சண்டை போடுற மாரியே இருக்கு. இவனுக்கே இந்த விஷுவல் வருதுன்னு தெரியல. ஒருவேளை இவன் தான் அந்த டீமனாகும் அப்படிங்கிறதும் தெரியல. அத யோசிச்சு பார்க்கவும் ஒரு மாரி ஆயிட்டான். எதுக்காக நமக்கு இது வருது அப்படின்ட்டு. இங்க ஹீரோயினும் அப்படின்னா, அந்த மாஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல் தானே அப்படின்ட்டு. அத பேசிட்டு வெளிய வர்றப்ப, இவன் பார்க்குறான். ஹீரோயின பார்க்க அவ கூட இருக்க மாதிரியும், இன்னும் ரொம்ப க்ளோஸா போய் அவள கிஸ் பண்ற மாரியெல்லாம் தோணுது. இவன் என்ன பண்றான், இந்தா உனக்கு கொஞ்சம் மெடிசின் வச்சுக்கோன்னு குடுக்க, அவனுக்கு கிஸ் பண்ற அந்த சீன் தான் ஞாபகம் வருதா, கிட்டக்க வந்துட்டே இருக்கான். இவன் டக்குனு கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிச்சுட்டா. என்னடா கிட்டக்க வந்துட்டே இருக்கா, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அந்த டைம்ல நம்ம டங்ஷி வரவும், இவன் ஒண்ணுமே பண்ணல. அப்படியே ஆஃப் ஆயிட்டான். பட் என்னமோ ஒண்ணு தோணிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ரொம்ப பழகி ஒண்ணா இருந்த மாரியும், கிட்டத்தட்ட அந்த டீமனே இவன் மாரியும் அப்படிங்கிற மாரிலாம் நமக்கு காட்டுறாங்க. நிஜமாலே என்ன நடந்துச்சுன்னுலாம் தெரியல. பட் இந்த டைம்ல தான் இவங்களுக்கு நெக்ஸ்ட் பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரையும் அந்த பிராக்டிஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருப்பாங்க. பட் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க. ஆனா யாருமே வரல. என்ன யாருமே வரல. பேசாம போயிடலாம் அப்படின்ட்டு போக ட்ரை பண்ணா, அப்பதான் அவங்களுக்கு புரியுது அவங்க ஆல்ரெடி பிளாக்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. ஏன்னா இந்த இடத்த விட்டு அவங்களால மூவ் ஆன் பண்ணி போகவே முடியல. அப்பதான் மிஸ் மியூ வர்றாங்க. அவங்க கூட ஹூவுமே வராரு. இவ்வளோ நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட 4 மணி நேரமா நீங்க மாட்டி இருக்கீங்க அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கல. அப்படிதானே அப்படின்ட்டு எல்லாரையும் இண்டிவிஜுவலா மாட்ட வச்சுட்டாங்க. அவங்களால அந்த எனர்ஜிலேருந்து வெளிய வர முடியல. அதுலேருந்து வெளிய வரணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பவர யூஸ் பண்ணணும். இதான் இன்னைக்கு உங்களுக்கான ட்ரெய்னிங். இத நீங்க எப்படி கடந்து வரீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, போக போக அவங்க ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆளா ஆளாளுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஈவன் ஹீரோவுமே ஃபர்ஸ்ட் ஆளா போயிருப்பான். பட் ஹீரோயினுக்காக அவன் வெயிட் பண்றான். சீக்கிரம் ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு. அவ பாவம் அவகிட்ட ஸ்பிரிட் எனர்ஜி இல்லாம மந்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. எவ்வளோ ட்ரை பண்றா. பட் அவளால உடைக்கவே முடியல. ஹீரோவுமே உடைக்கக்கூடாதுன்னு நெனச்சிருப்பான். ஆனா, அவனோட பவர் ஆட்டோமேட்டிக்கா அத உடைக்க வச்சுருச்சு. எல்லாருமே வந்துட்டாங்க. ஹீரோயின் மட்டும் தான் மாட்டிக்கிட்டே இருக்கா. அப்பதான் அந்த மாஸ்டர் சொல்லியிருப்பாரு இல்லையா? இவளோட மாஸ்டர் ஊகன். அந்த விஷயம் ஞாபகம் வருது. "நீ எப்ப பார்த்தாலும் கையால தான் போடணும்னு நெனைக்காத. உன் மைண்ட்ல இருக்கது மட்டும் போடாத. கண்ணால பாரு. நீ கண்ணால பார்க்குறப்ப உனக்கே தெரியும். அந்த மந்திரங்களையும் நீ போட ட்ரை பண்ணுன்னு" சொல்லியிருப்பாராம். இப்ப அவ பார்க்குறப்ப சடனா இவளுக்கு ஒரு டிஃபரண்டான மந்திரம் தெரியுது. உடனே என்ன பண்றா, அத போடுறா. போட்டா ஆக்சுவலா மிஸ் மியூ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பெரிய வளையத்த யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஃபார்மட்டையும் போட்டிருப்பாங்க. அப்படிதான் இவங்க பிளாக்கும் பண்ணியிருப்பாங்க. பட் இப்ப இவ போடுற இந்த மந்திரத்தால அந்த ஃபார்மட்டே ஃபுல்லா சேஞ்ச் ஆயி, அவளே வெளிய வந்துட்டா. மிஸ் மியூவே பார்த்து மிரண்டுட்டாங்க. "என்ன இந்த பொண்ணு இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்காளே!" அப்படின்ட்டு. அதே மாரி அவ கண்ணுக்கு தெரியிற அந்த மந்திரத்த போட்டு அவ இவ்வளோ நாள் அந்த ஸ்வாட கண்ட்ரோல் பண்ண முடியாம வச்சிருந்திருப்பா இல்லையா? இப்ப அதையும் கண்ட்ரோல் பண்ணி, அது மேல ஏறி அவ பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவளுக்கு. எப்படியோ ஸ்வாட கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு.
ரொம்ப ஹாப்பியா போய்க்கிட்டு இருக்கப்ப, ஹூ வந்து பார்த்துட்டாரு, இவளுக்கு இதே வேலை இம்சையா இருக்கு. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறாங்களா அப்படின்ட்டு இவருக்கு என்ன கோவம்னே தெரியலங்க. சடனா என்ன பண்ணிட்டாரு, தேனீலாம் அனுப்பி அவள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இவளுக்கு யார் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா தேனீலாம் அவள அட்டாக் பண்ணுது. பாவம் அவ இப்ப தானே ஃபர்ஸ்ட் டைம் பறந்துட்டு இருக்கா. அதெல்லாம் அட்டாக் பண்ணவும் பயத்துல அதுலேருந்து கீழயே விழுந்துட்டா. இவ கத்துற கத்துல எப்பவுமே இவள காப்பாத்த யார் வருவா? ஆப்வியஸா ஹீரோ தானே. அவன் தான் வந்து காப்பாத்துறான். பட் இப்ப 2 பேரும் சேர்ந்தே அந்த தேனீக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. எப்படி தப்பிக்கன்னு தெரியல. அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி ஒரு ரூம்குள்ள போய் விழுகுறாங்க பொத்துன்னு. என்ன இடம்னு பார்த்தா, அதுதான் வந்து சமையல் இடமாமா. இங்க தான் நெறைய வந்து சாப்பாடெல்லாம் இருக்காமா. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப சடனா ஒரு கிரீன் கலர் எனர்ஜி வந்து இவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. கிரீன் கலர் ஸ்பிரிட் எனர்ஜி. அது என்ன ஏதுன்னுலாம் தெரியல. இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வெளிய போக ட்ரை பண்ணாலும் டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகி இவங்களால வெளியவும் போக முடியல. யார் இத பண்றான்னு தெரியல. பட் இந்த கிரீன் கலர் எனர்ஜி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அது சடனா நெறைய அப்படியே கொடியெல்லாம் வந்து ஹீரோ ஒரு பக்கம் புடிச்சு, ஹீரோயின் ஒரு பக்கம் புடிச்சு, இப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கு. இவளும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் என்னமோ பண்றா. ஹீரோட கைய 2யுமே புடிச்சிருச்சு. அந்த டைம்ல இவ வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாளா? அப்ப ஒரு வேர் வந்து கீறுனதுல, அவ கையில திரும்ப கீறல் வந்து பிளட்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. இவ போட்ட மந்திரத்துல அந்த பிளட்டும் சேர்ந்து வருது. சோ அந்த மந்திரத்துல இவளோட பிளட் பட்ட அடுத்த செகண்டே அந்த கொடிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் விலகிருச்சு. ஆனா அந்த பிளட் நேரா ஹீரோட மூஞ்சில போய் பட்டுருக்கும். அது பட்ட உடனே அவன் ஃபேஸ்ல ஏதோ மின்னுது, மிளிர ஆரம்பிக்குது. அவன் ஃபேஸே ஃபுல்லா சேஞ்ச் ஆகுது. கண்ணெல்லாம் கோல்டன் கலர்ல மாறி கிட்டத்தட்ட அப்படியே சிலை மாரி நிக்கிறான். ஹீரோயின் பார்க்குறா, "ஏய் என்னாச்சு? நீ ஓகே தானே? ஓகே தானேன்னு" கேட்குறான். ஆனா அவன் என்னன்னா ஹீரோயின பார்த்து முறைக்கிறான். அப்படியே கிட்டக்க வந்து அப்படியே கிட்டத்தட்ட அவள கொல்ற ரேஞ்சுக்கு பார்த்துட்டு இருக்கான். பூச்சுடா கொல்ல போறானா அப்படின்னு பார்த்தா, சடனா பின்னாடி கை வைக்கிறான். அவனோட கையிலேருந்து பிளாக் கலர் எனர்ஜி வருது. பட் அவன் பின்னாடி கை வச்சு புடிச்சது யாருன்னு பார்த்தா, அந்த ஒரு கிரீன் கலர் ஸ்பிட் ஒண்ணு அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தி இருக்கும்ல. அது குட்டியா இருக்கு. அததான் புடிச்சு வச்சுட்டு இருக்கான். அது பாவம் கதறுது, "என்னைய விடு விடு விடுன்ட்டு." பட் ஒரு 2 செகண்ட் தான் ஹீரோ இப்படி சேஞ்ச் ஆயிருப்பான். சடனா அவன் நார்மல் ஆயிட்டான். என்னமோ தலைலாம் சுத்துற மாரி இருக்கு. எதுக்காக இப்படி மாறுனா அப்படிங்கிறதே அவனுக்கு புரியல. இந்த டைம்ல பார்த்தா, அந்த ஹூ இருக்காரு இல்லையா? அவரு உள்ளக்க வராரு. அதோட அந்த கிரீன் கலர் ஸ்பிட் இருக்குல்ல, அது வந்து கொத்தமல்லி. அந்த கொத்தமல்லியோட ஸ்பிட் தான் அது. அது அவரோட பெட்டாமா. நான் உன்ன எங்கலாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ! மீன புடிச்சு சாப்பிட்ட மாரி, இதையும் புடிச்சு சாப்பிட போறீங்களான்னு இவங்க 2 பேரையும் திட்டுறாரு. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. இல்ல சார் எங்கள யாரோ பிளாக் பண்ணிட்டாங்க. எங்கள யாரோ அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவரு எதையுமே கேட்க ரெடியா இல்ல. இதே பொழப்பு உங்களுக்கு எதையாவது எடுத்து திங்கிறது, ஏதாவது பண்ண வேண்டியது. போறீங்களா? இல்லையா? இல்லாட்டி இப்படி வந்ததுக்காக உங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். போங்க அப்படிங்கிற மாரி திட்டி அனுப்பி விட்டுட்டாரு. பட் உண்மைய சொல்லணும்னா, இவர் தான் அந்த தேனீ அனுப்புனத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதோட இங்க இவங்கள வந்து அட்டாக் பண்ணி ஹோல்ட் பண்ண வச்சதே இவர் தான் போல. இப்ப அந்த மின்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. உன்னால இது கூட பண்ண முடியலையா? நான் என்ன சொன்னேன்? அவங்கள பிளாக் பண்ண தான் சொன்னேன் அப்படிங்க. இல்ல தலைவரே நான் என்னென்னமோ பண்ணேன். ஆனா அதோட இப்ப அந்த ஷியான் இருக்கான்ல, அவன பார்க்க எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவன் கிட்ட இருந்து டீமன் எனர்ஜி வந்துச்சு. அவன் என்னைய அத வச்சு கண்ட்ரோல் பண்ணா தெரியுமா? அவன் ரொம்ப ஆபத்தா இருக்கான் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்ற? அப்படின்னா நம்ம நெனச்சத விட இது ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. நம்மளோட அந்த ஹேப்பியான டேஸ்லாம் முடிய போகுதுன்னு நெனைக்கிறேன். அதுக்குள்ள இவங்க 2 பேரையும் எப்படியாவது இங்கேருந்து அனுப்பிடணும் அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காரு. என்னதான் இவருக்கு பிரச்சனைன்னு தெரியல. ஆனா அடுத்த சீன்லயே பார்த்தா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது ரூல கொண்டு வராரு. ஆக்சுவலா ஒவ்வொரு வாட்டியுமே உங்களுக்கு பிராக்டிஸ் நடக்கும். சம்டைம்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, மாசம் மாசம் எக்ஸாம் நடக்குமாமா. அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகாட்டி அவங்க உடனே இந்த சூஃபங் அகாடமிய விட்டே போயிடணுமாமா. அப்படி ஒரு ரூல இவர் கொண்டு வந்திருக்காரு. அதோட இவர் கொஞ்சம் பெரிய தல அப்படிங்கிறனால எல்லாருமே அத அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த சொல்லவும், ஹீரோயினுக்கு என்னன்னா இன்னும் சீனியர கண்டுபிடிக்கல. சீனியர் கண்டுபிடிச்சா தான் மாஸ்டர் கண்டுபிடிக்க முடியும். எப்படி நம்ம இங்க போறது அப்படிங்கிற மாரி அவளுக்கு ஒரு குழப்பம். ஹீரோக்கு என்னன்னா, இன்னும் ரியானா இவகிட்ட இருந்து வாங்கவே இல்லல்ல. அவங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க. ஒருவேளை இவ ஃபெயில் ஆயி இவ வெளிய போயிட்டான்னா, நம்ம எப்படி போறது அப்படிங்கிற மாரி அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். பட் இந்த டைம்ல தான் ஹீரோயின் என்ன பண்றா, ஹீரோ கிட்ட வந்து, "ஏய் உண்மைய சொல்லு. நீ என்னைய கொல்ல தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஒருவேளை அது ரியானுக்காகவா?" அப்படின்னு கேட்க சைலன்ட்டா இருக்கான். அப்படியே இருக்கான். "எனக்கு என் அண்ணன் முக்கியம். அதுக்காக தான் நான் எல்லாம் பண்றேன்" அப்படிங்கிறான். ஆனா, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நீயே தான் பண்ணிக்கணும். ஆனா பாரு, இவங்க நம்மள இங்கேருந்து அனுப்ப பார்க்குறாங்க. பேசாம நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்தா, என்ன வேணா பண்ணலாம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிறா. என்னடா அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு எக்ஸாம்லாம் வரப்போகுது இல்லையா? கண்டிப்பா ரொம்ப கஷ்டமான கேள்வி தான் கேட்பாங்க. அதுவும் ஹூ தான் ஏதாவது பண்ணுவாரு. ஸோ அவர ஃபாலோ பண்ணி போனா, அவர் ஏதாவது ரெடி பண்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரு என்னன்னா திருட்டுத்தனமா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போய்க்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க வீடு தான். பார்க்குறாங்க. என்னது இது? எங்க போறாரு அப்படின்னு பார்க்க, உள்ளக்க இருந்து டக்குனு இந்த மியூ இருக்காங்க இல்லையா? அவங்க ஓடி வராங்க. பின்னாடியே இவரு வந்து புடிச்சுக்கிட்டாரு. இல்ல போகாத அப்படின்ட்டு. அவர தடுக்குறாரு. அவங்க போக ட்ரை பண்ணாலும் அவங்கள மயக்கி தூக்கிட்டு போயிட்டாரு. இத பார்க்கவும் ஹீரோயினுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. உடனே ஹீரோ கிட்ட, "நீ போ சீக்கிரம் போய் ஹெட்ட கூட்டிட்டு வா" அப்படின்ட்டு இவன் என்ன பண்றா, ஓட்டுக்கு மேல போய் ஓட்டெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா, அவர் வந்து படுக்க வச்சிருக்காரு பெட்ல. பட் படுக்க வச்சுட்டு கிட்டக்க போய் கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுலேருந்து தெரியுது இவரு தப்பா தான் ஏதோ ட்ரை பண்றாருன்ட்டு ஒரு பொண்ண எப்படி பார்த்துட்டு இருப்பா. அடுத்த செகண்ட் மேலேருந்து குதிச்சு இவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சுட்டா. ஆனா அவர்கிட்ட இருக்க எனர்ஜிக்கு இவளால ஈடு குடுக்கவே முடியல. இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது. பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டு மல்லு கட்டிட்டு இருக்கப்ப இந்த மியூ எந்திரிச்சுட்டாங்க. அவங்க எந்திரிச்சு, "இல்ல விடு. அவர விடு" அப்படின்னு சொல்றாங்களா. இவ கிட்டக்க வந்து, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இவர நான் சும்மா விட மாட்டேன். இப்ப பாருங்க" அப்படின்ட்டு மியூவோட வால் அங்க இருந்திருக்கும். அத என்ன பண்றா, டக்குனு உருவிட்டா. 2 பேரும் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள அவ உருவ அது பார்த்தா பாதி உடைஞ்சு இருக்கு. பட் அத அவ வெளிய எடுத்த அடுத்த செகண்டே மியூவோட உடம்புக்குள்ளேருந்து ஏதோ ஒண்ணு வந்த மாரி இருக்கு. அவங்களால அவங்க உடம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. டக்குனு திரும்ப மயங்கிட்டாங்க.
அப்பதான் ஹெட்டும் வராரு. இப்பதான் அவர் ஒரு உண்மைய சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு சண்டையில மிஸ் மியூவோட வால் உடைஞ்சு போச்சாமா. அது உடைஞ்சனால அவங்க உடம்புக்குள்ள பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது அவங்களோட சூளே கிட்டத்தட்ட அடிபட்ட மாரி தான். அந்த வாலு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே. அப்படிங்கிற பட்சத்துல அந்த வாலுக்கு வந்து அடிபட்டா அந்த வால இப்ப சரி பண்ண முடியல. அதனால மியூவோட உடம்புக்குள்ளயும் பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஹியூ தான் வந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. பார்த்துட்டு இருந்திருக்காரு அவங்கள. அதுதான் அவரு சொல்றாரு. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனா எப்படியாவது அவன் சரி பண்ணிருவேன்னு பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஏன் தேவையில்லாம பண்றீங்க? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப ஹீரோக்கு என்னன்னா, நம்ம ஒண்ணு நெனச்சு போனோம். பட் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப 2 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிட்டோம். நம்ம 2 பேரையும் நல்லாவே கண்காணிப்பாங்க. இனிமே என்ன பண்றதுன்னு கேட்க, என்கிட்ட தான் ஒரு ஐடியா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கீ எடுத்து காமிக்கிறா. ஆக்சுவலா இந்த சூஃபெங் அகாடமில ஒரு ஸ்கிரிப்ட் டவர் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கு. ரொம்ப சீக்ரெட்டான பிளேஸ். அந்த சீக்ரெட் பிளேஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. யாருமே அதுக்குள்ள போக முடியாது. இங்க இருக்க புரொஃபசர்ஸ் மட்டும் தான் போக முடியும். அதுக்கான சாவி வந்து இந்த ஹியூட்ட தான் இருந்திருக்கும். இவ கூட சண்டை போடுறப்ப அவர புடிச்சு மல்லு கட்டியிருப்பா இல்லையா? அப்ப இந்த சாவிய எடுத்திருப்பா போல. அத என்ன பண்றா காட்டுறா. அங்க போனா நமக்கு ஏதாவது கிடைக்கும்ல. வா போலாம் அப்படின்ட்டு இப்ப தான் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க. அது என்னன்னா கிட்டத்தட்ட இந்த மந்திரங்கள்லாம் போடுறதுக்கு பக்காவான ஒரு பிளேஸ் மாரி இருக்கு. சுத்தி 5 ரவுண்ட் இருக்கு. அது சென்டரா ஒரு ரவுண்டும் இருக்கு. அந்த 5 ரவுண்டுலயுமே ஒரு வித எனர்ஜி வந்து வெளிய வருது. அதாவது நெருப்புனா வந்து ரெட் கலர் எனர்ஜி, வுட்னா கிரீன் கலர் எனர்ஜி, தண்ணினா ப்ளூ கலர் எனர்ஜி அப்படின்ட்டு இந்த 5 வகையான முக்கியமான அந்த ஸ்பிட் எனர்ஜி இருக்கு இல்லையா? அது ஒவ்வொன்னுமே வந்து தனித்தனியா இருக்கு. தனித்தனியா அப்படியே வந்துட்டு இருக்கு. நடுவுல சென்டர்ல ஒரு இடம் இருக்குல்ல. அங்க ஹீரோ என்ன பண்றான்? இந்த வழிய நான் ஓப்பன் பண்றேன் அப்படின்ட்டு அவன் ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணிட்டு வா உள்ளக்க போலான்னு கூப்பிடுறான். 2 பேரும் அந்த நடுவுல இருக்க சென்டர் லைன்க்குள்ள போறாங்க. போன அடுத்த செகண்டே மறைஞ்சு போயிட்டாங்க. பட் இவங்க மறைஞ்சு போன உடனே பின்னாடியே டங்ஷியும் வந்திருப்பான் போல. இவங்க 2 பேரும் தான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கான். அவனும் வரான். அவனுமே அதுக்குள்ள தான் வர்றான். கட் பண்ணா இவங்க 2 பேரும் எங்க வந்திருக்காங்கன்னா, நான் சொன்னேன்ல அந்த டவருக்குள்ள ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குன்ட்டு. அது ஒரு லைப்ரரி மாரி இருக்கு. அங்க தான் வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் வச்சிருந்திருக்காங்க போல. அந்த இடத்துக்கு தான் 2 பேருமே வந்திருக்காங்க. 2 பேர் இல்ல 3 பேருமே வந்திருக்காங்க. பட் டங்ஷி வந்தது இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆளுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் டங்ஷியும் வந்திருப்பான். டங்ஷி என்னன்னா தேடிட்டு இருக்கப்ப அவனுக்கு ஒரு புக் கிடைக்குது. அது என்னன்னா இந்த ஃபயர் எனர்ஜி இருக்கு இல்லையா? அத வந்து வெளிய கொண்டு வருது தான். ஆனா இது வந்து ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஒரு மந்திரம்னே சொல்லலாம். இத பார்க்குறவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இங்க இருக்கா அப்படின்னு அவன் ஒரு மாரி ஷாக் பண்ணி அத வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அட் த சேம் டைம் ஹீரோயின் இருக்கா இல்லையா? அவளும் நமக்கு ஏதாவது புக் கிடைக்குதான்னு தேடிட்டே இருந்திருப்பா. அவளுக்கு ஒரு புக் கிடைக்குது. அது என்னன்னா ஸ்பிட் எனர்ஜி எப்படி வெளிய கொண்டு வருதுன்ட்டு. அதுதானே இவளுக்கு வேணும். இவகிட்ட இல்ல. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் இல்லையா? அததான் யோசிச்சு அவன் என்ன பண்றான், சென்டர்ல ஒரு பிளேஸ் இருக்கு புக்லாம் படிக்கிற மாரி. அங்க போய் உட்கார்ந்து அத பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அட் த சேம் டைம் ஹீரோ இருக்கான் இல்லையா? அவனுக்கு ஒரு புக் கிடைச்சிருக்கும். அது என்னன்னு பார்த்தா எப்படி எனிமிய ஒட்டுமொத்த கதையை முடிக்கிறதுன்ட்டு. அத உட்கார்ந்து அவன் தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அத அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அவன் கையிலேருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா, அந்த யுன்சி தான் அனுப்பியிருக்காரு போல. உங்க அண்ணனோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. சீக்கிரம் ஏதாவது பண்ணு அப்டின்ட்டு. அத பார்க்கவும் ஒரு மாரியா இருக்கு. அகைன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். இந்த டைம்ல ஹீரோயின் இருக்கா இல்லையா? அவ அவளோட எனர்ஜிய வெளிய கொண்டு வரதுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருப்பா. பட் சடனா வீக் ஆக ஆரம்பிச்சுட்டா. ஹீரோ பார்த்தோனே போய் நாடிலாம் தொட்டு பார்க்குறான். ரொம்ப வீக்கா இருக்கு. உடனே அவனோட பவர குடுக்குறான். நான் என்னோட பவர குடுக்குறேன். நீ ஏதாவது பண்ணு. நல்லா ஃபோகஸ்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நிஜமாலே இவன் வந்து காப்பாத்த ட்ரை பண்றானா? இல்லாட்டி கொல்ல தான் ட்ரை பண்ணானான்னு தெரியல. ஆக்சுவலா இந்த டைம்ல இவன் இவள கொல்ல தான் செஞ்சிருக்கணும். ஆனா இப்ப என்ன பண்றான்? எனர்ஜி குடுத்து எப்படியாவது நீ பண்ணு. ஃபோகஸ்டா பண்ணு அப்படின்னு சொல்லி அவனும் கண்ண மூடி பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் இவனோட மைண்டுக்குள்ள என்ன தோணிட்டு இருக்குன்னா, இத யூஸ் பண்ணி எப்படியாவது ரியான் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அத நான் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றப்ப, அவ ஃபோகஸ்ட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? டக்குனு அவளோட நெத்தியில ஒரு வித சிம்பிள் வருது. சிம்பிள் வந்த அடுத்த செகண்டே அவ உடம்புலேருந்து பயங்கரமான எனர்ஜி வருது கிரீன் கலர்ல. அந்த எனர்ஜி எந்த அளவு ஃபோர்ஸ்டா இருக்குன்னா, ஹீரோவே பறந்து போய் விழுந்துட்டான். அதோட அந்த இருக்காங்க இல்லையா அந்த டவர், அந்த டவருக்கு வெளியவே அந்த எனர்ஜி போகுது. ஒட்டுமொத்த உலகம் ஃபுல்லாவே அந்த எனர்ஜி தெரியுது. எல்லாரும் பார்க்குறாங்க. ஈவன் அந்த லங்மின் ஹால் இருக்குல்ல, அங்க ஒரு ஆள காமிக்கிறாங்க. அவரும் பார்க்குறாரு. இது அந்த டிஃபென்ட்ரி தான. டிஃபென்ட்ரியோட பவர் தான அப்படின்னு சொல்லி அவர் ஷாக் ஆகுறாரு. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹெட்டும் ஷாக் ஆகுறாரு. இது எல்லாமே ஜூஃபங் அகாடமில தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி விஷயம் வேற ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இங்க ஹீரோயினுக்கு காமிச்சா அவ உடம்புலேருந்து கிரீன் கலர் எனர்ஜி தான் வந்திருக்கும். இப்ப அவ அப்படியே ஏர்ல பறந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்க்குறான். என்ன நடக்குது இங்க? இவ என்ன இப்படி பறந்துட்டு இருக்கா? அப்படின்ட்டு அப்படியே பறந்துட்டு இருந்தவ டக்குன்னு அந்த எனர்ஜிலாம் போய் பொத்துன்னு கீழ விழுந்துட்டா. ஹீரோ வந்து புடிச்சுட்டான். ஆனா புடிச்ச அடுத்த செகண்டே இவனோட உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? இவளோட பிளட் பட்ட அடுத்த செகண்டே இவன் ஒரு மாறி மாறி கண்ணெல்லாம் கோல்டன் கலர்ல மாறி இருக்கும்ல. இப்ப அதே மாரி ஹீரோட கண் கோல்டன் கலர்ல மாறுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.